இஎம்ஐயின் அடிப்படைகளை புரிந்து கொள்ளுங்கள். இஎம்ஐ என்பது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் என்பதன் சுருக்கமாகும். இது ஒரு நிலையான மாதாந்திர கட்டணமாகும். 2 பகுதிகளை கொண்டுள்ளது. அசல் தொகை மற்றும் வட்டி. இஎம்ஐ எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இஎம்ஐ ELPXRX1 plus R EN 1 plus R EN 1 PER முதன்மை கடன் தொகை RE மாதாந்திர வட்டி விகிதம் இனென்இரி தவணைகளின் எண்ணிக்கை. இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு உங்கள் நிதி முடிவுகளை எளிதாக்குங்கள். இஎம்ஐயை பாதிக்கும் 3 முக்கிய காரணிகள் என்னவென்றால், முதலாவது வட்டி விகிதம். அதிக வட்டி என்றால் அதிக இஎம்ஐ. இரண்டாவது கடன் காலம். நீண்ட காலம் என்றால் குறைந்த இஎம்ஐ ஆனால் அதிக மொத்த வட்டி. மூன்றாவது கடன் தொகை. அதிக கடன் என்றால் அதிக இஎம்ஐ. இஎம்ஐக்கு அடிமையாகாமல் இருக்க 10 தங்க விதிகள் உள்ளன. முதலாவது 50-20 விதியை பின்பற்றுங்கள். உங்கள் மாத வருமானத்தில் 50% அத்தியாவசிய செலவுகளுக்கு, 30% தேவைகளுக்கு, 20% சேமிப்பு மற்றும் கடன் திருப்பிச் செலுத்துதலுக்கு. இரண்டாவது, உங்கள் இஎம்ஐ கடன் திறனை கணக்கிடுங்கள். உங்கள் மொத்த இஎம்ஐ கட்டணங்கள் உங்கள் மாத வருமானத்தின் 40-50% ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த வரம்பை மீறினால் நிதி அழுத்தம் ஏற்படும். அவசர நிதியை உருவாக்குங்கள். 26 மாதங்களுக்கான செலவுகளை உள்ளடக்கிய அவசர நிதியை உருவாக்குங்கள். இது திடீர் நிதி அவசரங்களில் இஎம்ஐக்கு அடிமையாகாமல் இருக்க உதவும். உங்கள் கடன் மதிப்பெண்ணை பராமரிக்கவும். உயர்கடன் மதிப்பெண் குறைந்த வட்டி விகிதங்களை பெற உதவுகிறது. தாமதமான கட்டணங்களை தவிர்க்கவும். கடன் பயன்பாட்டு விகிதத்தை குறைவாக வைத்திருங்கள். இஎம்ஐ நினைவூட்டல்களை அமைக்கவும். தாமதமான இஎம்ஐ கட்டணங்கள் கடுமையான அபராதங்கள் மற்றும் உங்கள் கடன் மதிப்பெண்ணை பாதிக்கும். தானியங்கி கட்டணங்களை அமைக்கவும் அல்லது நினைவூட்டல்களை பயன்படுத்தவும். வட்டி விகிதங்களை அவ்வப்போது மதிப்பாய்வு செய்யுங்கள். வட்டி விகிதங்கள் மாறக்கூடும், குறிப்பாக மாறுபட்ட விகித கடன்களுக்கு. குறைந்த வட்டி விகிதங்கள் கிடைக்கும்போது கடன் மாற்றத்தை கருத்தில் கொள்ளுங்கள். நோ காஸ்ட் இஎம்ஐ தந்திரங்களை தவிர்க்கவும். நோ காஸ்ட் இஎம்ஐ உண்மையில் வட்டி இல்லாதது அல்ல. விற்பனையாளர்கள் வட்டியை பொருளின் விலையில் சேர்க்கிறார்கள். எப்போதும் மொத்த செலவை ஒப்பிட்டு பாருங்கள். அவசரமில்லாத கொள்முதல்களுக்கு இஎம்ஐயை தவிர்க்கவும். கேட்ஜெட்கள், பொழுதுபோக்கு பொருட்கள் போன்றவற்றுக்கு இஎம்ஐ எடுக்காமல் சேமித்து வாங்குங்கள். இது தேவையற்ற கடனை தவிர்க்கும். நான் உங்களை குறுகிய கால இஎம்ஐ திட்டங்களின் முக்கியத்துவத்தை பற்றி அறிமுகப்படுத்தப் போகிறேன். நீண்ட கால இஎம்ஐ திட்டங்கள் மாதாந்திர செலுத்துதலை குறைக்கலாம், ஆனால் நீங்கள் அதிக வட்டியை செலுத்துவீர்கள். குறுகிய கால திட்டங்கள் மொத்த வட்டி செலவை குறைக்கின்றன. முன்கூட்டியே திருப்பிச் செலுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களிடம் கூடுதல் பணம் இருந்தால் இஎம்ஐயின் அசல் தொகையை முன்கூட்டியே திருப்பிச் செலுத்துங்கள். இது வட்டி செலவை குறைக்கும் மற்றும் கடன் காலத்தை குறைக்கும். எந்த திட்டத்தை நீங்கள் முதலில் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? அல்லது நான் உங்களை இப்போது திட்டமிடச் செய்துவிட்டேனா? உண்மையை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் முக்கியமான நிதி ஆலோசனைகளை வழங்கப் போகிறேன். அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆலோசனை நின்படப்போ வங்கியுடன் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். தற்காலிக தவணை தள்ளிப்போகை அல்லது இஎம்ஐ குறைப்பு திட்டங்களை பெறலாம். நிதி சுமை குறையலாம். ஆலோசனை நீட்டப்பட கடன் மறுசீரமைப்பு. தனிப்பட்ட கடன்களை ஒருங்கிணைத்து இஎம்ஐ தொகையை குறைக்கலாம். நீங்கள் நிதி சுமையை சமாளிக்க முடியும். ஆலோசனை நம்பர் 3, தேவையற்ற செலவுகளை குறைக்கவும். மாற்று வருமான ஆதாரங்களை தேடுங்கள். பகுதி நேர வேலை அல்லது ஃப்ரீலான்ஸ் வேலைகளை எடுத்துக்கொண்டு உங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும். இஎம்ஐ அழுத்தம் பெரும்பாலும் மன அழுத்தம் மற்றும் கவலைக்கு வழிவகுக்கும். இதை எவ்வாறு நிர்வகிப்பது? உண்மையான எதிர்பார்ப்புகளை வைத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை முறையை உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப சரி செய்யவும். நிதி ஆலோசகரை அணுகவும். நிபுணர் ஆலோசனை பெறுங்கள். தியானம் மற்றும் மன அழுத்தம் நிர்வகித்தல் நுட்பங்களை பயிற்சி செய்யுங்கள். இது உங்கள் மனதை தெளிவாக வைத்திருக்க உதவும். இஎம்ஐ என்பது ஒரு கருவி மட்டுமே. அது நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ அதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தது. இந்த வழிகாட்டியில் உள்ள கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம்
நீங்கள் இஎம்ஐக்கு அடிமையாகாமல், அதை உங்கள் நிதி இலக்குகளை அடைய ஒரு பயனுள்ள கருவியாக பயன்படுத்தலாம். நினைவில் கொள்ளுங்கள், நிதி சுதந்திரம் என்பது நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை விட, நாம் எவ்வளவு புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறோம் என்பதை பொறுத்தது. குறிப்பு: நிதி முடிவுகள் எடுப்பதற்கு முன் எப்போதும் ஒரு சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகரை அணுகவும். உங்கள் தனிப்பட்ட நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு இந்த ஆலோசனைகளை மாற்றியமைக்கவும்